அடிக்கிற வெயில்ல இருந்து எப்படியாவது தப்பிக்கணும்னு இந்த நகர மக்கள் நிலத்துக்கு அடியில போய் வாழறாங்க. எங்க தெரியுமா? இது ரொம்பவே நல்லா இருக்கு. இந்த ஐடியாவை நம்ம ஊருக்கும் கொண்டு வந்தா நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோமா இல்லை சூரியன் பக்கத்துல தான் சென்னை இருக்கா அப்படின்றதே தெரியலங்க. அந்த அளவுக்கு வெயில் சுட்டரிக்குது. வடக்கு ஆப்பிரிக்க நாடான துனிசியாவில் அரபு மொழி பேசுற பர்பர் இன மக்கள் வாழற ஒரு சிறிய நகரம் ஒன்று இருக்கு. அதுக்கு மட்மட்டா அப்படின்ற ஒரு பெயரு. தெற்கு துனிசியாவோட டிஜப்பல் தஹார் பிராந்தியத்தோட வறண்ட பள்ளத்தாக்குகள்ல அமைஞ்சிருக்கிற நிலப்பரப்புல இந்த நகரம் அமைஞ்சிருக்கு. நம்ம சின்ன வயசுல நிறைய கதைகள் கேட்டிருப்போம், படங்கள் பார்த்திருப்போம். அதுல இந்த பதுங்கு குழிகள், ரகசிய அறைகள், சுரங்க பாதைகள், நிலத்தடி அறைகள் அப்படின்னு சொல்லி அண்டர் கிரவுண்ட்ல நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸ்டார் வார்ஸ் ஃபேன்ஸ் பல பேருக்கு லூக் ஸ்கைவாக்கரோட வீட்டுடைய இருப்பிடம் பத்தி கொஞ்சம் தெரியும். அந்த இருப்பிடங்கள் எல்லாத்தையுமே இந்த துனிசியாவுடைய மட்மட்டா நகரத்துல தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. ஆனா இப்போ இந்த பாரம்பரிய கட்டமைப்புகள் கொண்ட நகரத்துல வசிக்கிற மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் கொஞ்சம் கொஞ்சமா வெளியேறிட்டு வராங்க. பெர்பர் இன மக்கள் பெரும்பாலும் விவசாயம் சார்ந்த தொழில்கள் தான் செஞ்சுட்டு வராங்க. அவங்க அரேபியால இருந்து துனிசியா நாட்டுக்கு குடிபெயர்ந்தப்போ மட்மத்தால இருக்கிற வறண்ட நிலத்துல வெப்பத்துல வாழ முடியாத காரணத்தினாலதான் இங்க நிலத்துக்கு அடியில மண்ணை தோண்டி மக்கள் வாழ ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த குகையோட விளிம்புகள்லாம் இருக்கு இல்லையா, அதை சுத்தி தோண்டி நிலத்தடி அறைகளை உருவாக்கி இருக்காங்க. இப்படிதாங்க இவங்களுடைய வீடு அமைஞ்சிருக்கு. இந்த தனித்துவமான ட்ரோக்லோடைட் கட்டுமானமானது பகல்ல வெப்பத்தில இருந்து தப்பிக்க உதவி இருக்கு. ஆனா 1960ஸ்ல கனமழை வந்திருக்கு. இந்த வெள்ளத்துல நிலத்தடி குடியிருப்புகள் கொஞ்சம் சேதமும் அடைஞ்சிருக்கு. இருந்தாலும் இன்றைய சூழல்ல இந்த வீடுகள் எல்லா நவீன வசதிகளோட மாத்தி அமைக்கப்பட்டிருக்கு. இப்போ இருக்கிற பெரிய பெரிய அபார்ட்மெண்ட்ஸ்லாம் பாத்தீங்கன்னா பால்கனி மட்டும் ஒருத்தர் ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி தாங்க இதுவும். இவங்க வீடுகள்ல சுவர் இருக்குல்ல, இதுல ஒரு படி மாதிரி கால் வைக்கிறதுக்கு அமைச்சிருக்காங்க. ஸோ அதுல ஒவ்வொரு காலா வச்சு தாவி தான் நிலப்பரப்பை அடைய முடியும். துனிசியாவுடைய ஜனாதிபதி ஹபீப் போர்குயிபா நாட்டை நவீனமயமாக்க முயன்றப்போ இந்த நகரமும் அங்க இருக்கிற பெர்பர் மக்களும் பல புதிய வசதிகளை பெற்றாங்க. அண்டர் கிரவுண்ட் வீட்ல எவ்வளவு விஷயம் இருக்கா அப்படின்னு நமக்கும் இந்த வீடுகள்லாம் பார்க்கும்போது ரொம்ப வியப்பா தான் இருக்கு. இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. பிஹைண்ட் ரூட்ஸுக்கு இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேரின்றி அந்தரத்தில் மிதக்கும் அதிசய மரமா? பல மில்லியன் வியூஸுடன் ட்ரெண்டான வைரல் மரம். அது எப்படிங்க சப்போர்ட் இல்லாம மரம் நிக்கும்? ஒருவேளை சமாதிக்கு மேல இருக்கிறதுனால அந்த சக்தியில நிக்குதோ? இப்படி பல குழப்பங்களுக்கும் கேள்விகளுக்கும் மத்தியில் வெளியான ட்விஸ்ட்.